ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நல்லா டேஸ்டான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிங்க. நல்லா ஹெல்த்தியானது கூட. வாங்க இன்றைக்கி உப்புமா, வரகரிசியில் உப்புமா செய்ய போகிறேங்க. பாருங்கள், வரகரிசி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி புடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு நான் அளந்து எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வரகரிசி காட்டினேன். பாருங்கள், நான் ஏற்கனவே அந்த கப்பில் நான் அளந்து இதில் நல்லா 4-5 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. இதுக்கு வெஜிடபிள் நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள் மட்டும் சேர்த்துக்கிட்டு அவரைப்பருப்பு இருந்தது நல்லா ஊற வச்சு பிதுக்கம் பருப்பு மாதிரி எடுத்திருக்கேன். இது கூடவே கேரட்டு பெரிய சைஸில் கேரட் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் நான் எடுத்து 1-2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் கடலெண்ணெய் இல்லைனா ரீஃபண்ட் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் சேர்த்திக்கலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சூடு ஏறட்டும் நல்லா. நான் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. கடுகு 1/2 டீஸ்பூனும் சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சீரகம் 1/2 டீஸ்பூன், சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? பச்சை மிளகாய் வெங்காயம், அதாவது ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வெங்காயம் செவக்க வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ நான் பிதுக்கம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதை சேர்த்துட்டு தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே கேரட்டு ஒரு பெரிய சைஸில் கேரட் எடுத்திருந்தேன். இஞ்சி துண்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு பொடியாக நறுக்குனது, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இன்னும் வேறு வெஜிடபிள் எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்திக்கலாம். பீன்ஸு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் இந்த 1 கப்பு அளவுக்கு நான் எடுத்திருந்தேங்க வரகரிசி. அதனால் 3 கப்பு தண்ணி சேர்த்திக்கோங்க. எப்போவுமே 1க்கு 3 சேர்த்தணும். ஆனால் நான் இன்றைக்கி வானிலையில் செய்கிறதுனால ஒரு 1/2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். இதே நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் 1/2 கப்பு தண்ணி கம்மி பண்ணி 3 கப்பு தண்ணி சேர்த்துனா போதும். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் தூள் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நல்லா கொதி வரட்டும். தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சுருக்குன்னு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ வரகரிசி ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும். ரொம்ப நேரம் டைம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஃபுல்லாக அதில் சேர்த்திருங்க. அரிசி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க வேகிறதுக்கு. அதனால் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு இப்போ மூடி போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகணும். இடையிடையில் ஒரு 2-3 தடவை கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அடி பிடிக்கும். குக்கரை இருந்தால் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டு மூடி போட்டு அதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வானிலையில் செய்கிறதுனால நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வெந்த பிறகு நான் எடுத்து காட்டுறேன். ஏற்கனவே இது நல்லா வெந்துட்டுருக்குது. அதனால் கரெக்டாக இருக்குது எனக்கு. பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இது எடுத்து தொட்டு பாருங்கள், உங்களுக்கு வெந்திருக்கும். பாருங்கள், பார்க்குறது குழக்குலன்னு தாங்க தெரியும். நல்லா ஆறின பிறகு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் குழக்குலன்னு தான் இருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக பொடியாக நறுக்கி இருக்கிற கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அப்படியே விட்டுருங்க, உடனே எடுக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நல்லா அருமையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. வரகரிசி உப்புமா கூட சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தாங்க செஞ்சுருக்கேன். பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிங்க. வரகரிசியில் உப்புமா சூப்பராக இருந்தது. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி கூட அருமையாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அருமையான வரகரிசி உப்புமா ரெடி.